இந்த நாளுக்கான தலைப்பு புரொடெக்ஷன், பாதுகாப்பு. இந்த தலைப்பிலே சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த அந்த பாதுகாப்பை மிகவும் தெளிவாக அவன் அறிந்திருந்தான். அவனுடைய பாதுகாப்பு அவனுடைய பலத்திலோ அவன் உபயோகிக்கும்படியான பொருட்களிலோ அவனுடைய தீர்மானங்களிலோ இல்லாதபடிக்கு அவன் யாரிடத்திலே அந்த பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அறிந்திருந்தபடினால்தான் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் தேவனிடத்தில் விசாரித்தான். சங்கீதம் 34:7 சொல்லுகிறது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் தான் நம்மை சூழ்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக சம்பவங்களை வேதத்திலே பார்க்கிறோம். அங்கே தீர்க்கதரிசி அந்த எதிரியின் சீரியா ராஜா அங்கே சூழ்ந்திருக்கிறதை ஆகாப்புறத்தில் அவனை ஜெயிக்கத்தக்கதான வல்லமை உடையவனாய் இருந்தபோது அங்கே தன்னுடைய வேலைக்காரன் வந்து சொல்லும்போது அங்கே பாளையம் சூழ இருக்கிறார்கள் என்று சொல்லி, அப்பொழுது அங்கே தீர்க்கன் சொல்லுகிறார், சரியாய் போய் பார் என்று சொல்லி பார்க்கும்போது அக்னி மதமான சேனைகள் அங்கே இருக்கிறதை கண்டான். தேவன் தம்முடைய பாதுகாப்பை தம்முடைய பிள்ளைகளுக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அங்கே சொன்ன வண்ணமாக பாளையம் சூழ அவர்கள் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள். நம்முடைய பாதுகாப்பு நம்மிடத்தில் அல்ல, நம்முடைய பாதுகாப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் அவருக்கு பயப்படுவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.